வெல்கம் டு பி புக். இன்றைய வகுப்புல முகலாயர்கள் தொடர்பான செய்திகளை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். முகலாயர்கள் குறித்து நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல செகண்ட் லெசனா இருக்கக்கூடியதுதான் இந்த முகலாய பேரரசு. இதை படிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல உங்களுக்கு 14th லெசனா வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ரெண்டு லெசனும் வந்து உங்களுக்கு லென்த்தா இருக்கும் அண்ட் டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாம நீங்க 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல 5th லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பார்ட்டியும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த 3 லெசன்ஸை வந்து கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. இது இல்லாம முடிஞ்சா ஓல்டு புக்ல 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த செகண்ட் லெசனான முகலாய பேரரசு தான் பார்க்க போறோம். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க முதல்ல வந்து இந்த முகலாய பேரரசுல இருந்த முக்கியமான ஒரு 6 அரசர்களை பற்றி உடைய படங்கள், அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகலாய ஆட்சியை இந்தியாவுல தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபர். பாபர் வந்து 1526ல இருந்து 1530 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. இதுக்கடுத்து ஹுமாயூன் ஆட்சி பண்ணிருக்காங்க. இவருடைய மகனான ஹுமாயூன் 1530ல இருந்து 1540 வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. நடுவுல 1541ல இருந்து 1554 வரைக்கும் சூர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலங்கள்ல சூர் இடைவெளி ஷெர்ஷா அப்படிங்கிறவரும் அவருடைய வம்சாவளிகளும் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அவங்க கிட்ட இருந்த ஆட்சியை வந்து 1555ல ஹுமாயூன் வந்து கைப்பற்றிட்டு மறுபடியும் ஹுமாயூன் அந்த முகலாய ஆட்சியை தோற்றுவிப்பாரு. சோ அவர் 1555ல டெல்லியை கைப்பற்றுவாரு. 56 வரைக்கும் ஆட்சி செய்வாரு. 56ல வந்து அவரு இறந்துருவாரு. சோ அதுக்கடுத்து அவருடைய மகன் வந்து அக்பர் பதவி ஏற்பாங்க. அக்பர் 1556ல இருந்து 1605 வரைக்கும் ஆட்சி செய்வார். இவருடைய மகனான ஜஹாங்கீர் 1605ல இருந்து 1627 வரைக்கும் ஆட்சி செய்வாங்க. அதுக்கு அடுத்தது இவருடைய மகனான ஷாஜகான் 1627ல இருந்து 1658 வரைக்கும் ஆட்சி செய்வார். இவருக்கு வந்து ஒரு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள்ல 3 பேரை வந்து கொன்னுட்டு தான் அவுரங்கசீப் 1658ல இருந்து 1707 வரைக்கும் ஆட்சி செய்வார். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கேட்கலாம். சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ரீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாய ஆட்சி 1526ல இருந்து 1707 வரை நடைபெற்றது. அதுக்கப்புறமும் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஆனா பேரரசர்களா அவர்கள் இல்ல. முகலாய ஆட்சி தொடர்ந்துச்சு. அவங்களுடைய வம்சாவளிகள் ஆட்சி செய்யதான் செஞ்சாங்க. பட் ஆனா அரசராக ஆட்சி செய்யல. ஓகேங்களா? இந்த ஆண்டுகளில் தான் முகலாய பேரரசர்களின் புகழ் ஆசிய ஐரோப்பா முழுவதிலும் பரவியது. மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச் சிறந்த 6 முகலாய பேரரசர்களுக்கு பின்னர் பேரரசு சிதைய தொடங்கியது. பேரரசா இருந்தது அப்படியே ஒரு சிற்றரசா வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும். சோ இவங்களுக்கு அப்புறம் ஓகேங்களா? 1707ஓட இவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. 1526ல முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடித்து பாபர் இந்த ஆட்சியை இந்தியாவில தோற்றுவித்திருப்பாரு, முகலாய ஆட்சியை. அந்த ஆட்சியானது 1707 பேரரசு தான் முடிவடையுது. அதாவது அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்தவங்க ஒரு சிறிய அரசர்களாக ஆட்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இதுல முதல் ஆட்சியாளர் பாபர் 1526ல இருந்து 1530 இவருடைய ஆட்சி காலம். மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகள். பாபர் இந்தியாவுல முகலாய பேரரசை நிறுவியவர். ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படிங்கறதா அவருடைய பெயர். இதுல முகல் எனும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடமிருந்து கண்டறியலாம் அப்படின்றாங்க. முகல் அப்படின்னா மங்கோலியர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதா சொல்லுவாங்க. தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொல்லு பேரன் ஆவார். அதாவது தைமூர் படையெடுப்பு நடந்துச்சு டெல்லி சுல்தான்கள் காலத்துல 1398ல நடந்துச்சு. சோ அந்த தைமூர்களுடைய வழியில் வந்தவர் தான் பாபருடைய அப்பா. ஓகேங்களா? சோ அப்ப தைமூருடைய கொல்லு பேரன் தான் பாபர் அப்படின்றாங்க. தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான் ஆவார். அதாவது பாபருடைய தந்தை தாய்ன்னு இருப்பாங்கல்ல. சோ இந்த தந்தை வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைமூர் வழியில வந்தவர்.
அதே மாதிரி தாய் வந்து செங்கிஸ்கானுடைய வழியில், அதாவது மங்கோலியர்கள் வழியில் வந்தவர்கள். ஓகேங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் பிறந்தவர் தான் பாபர். ஓகேங்களா? சோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. சோ தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஷ் கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன். செங்கிஸ்கானுடைய 13வது தலைமுறை வாரிசு. ஓகேங்களா? அவருடைய மகளுக்கு தான் பாபர் மகனாக பிறந்திருப்பாரு. பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். இந்த இயர் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பாபர் எந்த வருஷம் எங்க பிறந்தாரு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அக்பரோடதையும் கேட்பாங்க. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. 1483 பிப்ரவரி 14ஆம் தேதி பிறந்திருக்காரு. அவருக்கு ஜாகிருதீன் முகமது அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அவருடைய முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாகிருது முகமது பாபர் அப்படிங்கறதுதான். அப்ப ஜாகிருதீன் முகமது அப்படின்றதுதான் அவருடைய பெயர். சோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றாங்க. இவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும் பொழுது இவருடைய அப்பா வந்து இறந்துருவாரு. சோ அதனால அவருடைய அப்பா கிட்ட இருந்த அந்த அரசாங்கம் பர்கானா அப்படிங்கிற ஒரு பரம்பரை சொத்தா இருக்கக்கூடியத பாபர் அவருக்கு கிடைக்கும். சோ அத அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாரு. சோ அந்த பர்கானாவை வந்து ஆட்சி பொறுப்புல அரியணையில் ஏறும் பொழுது இவருடைய வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது வயது. ஓகேங்களா? சோ 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். அவங்க அப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது இவர்கிட்ட வந்திருக்கும். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். இந்த பர்கானா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ அந்த உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பர்கானா பகுதியை பாபருடைய அப்பா ஆட்சி செய்வாரு. பாபருடைய அப்பா இறந்ததுனால அவங்க அப்பா இறக்கும் போது பாபருக்கு 12 வயசு. அப்பதான் வந்து அந்த பர்கானா பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை பாபர் ஏத்துக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு இளம் வயதுல இருக்கக்கூடிய ஒரு 12 வயசுதான் இருக்கு. சோ அப்ப அங்க நடக்கக்கூடிய உறவினர்கள், அங்க இருக்கக்கூடிய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக அந்த நிலப்பகுதியானது பாபருடைய கையை விட்டு போகுது. சோ இதுக்கு காரணம் அந்த உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உஸ்பெக்குகள். உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்களை உஸ்பெக்குகள்னு சொல்லுவாங்க. அந்த அவையில இருக்கக்கூடிய அந்த உஸ்பெக்குகளால வந்து சூழ்ச்சியினால பாபர் வந்து அரியணையை தவற விடுறாரு. சோ அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் இவருக்கு எந்த ஒரு நிலமுமே கிடையாது. எந்த ஒரு ஆட்சி பகுதியும் இல்ல. சோ அப்ப அவருடைய எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா காபூல் பகுதியை போய் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு அந்த பகுதியை போய் கைப்பற்றலாங்கிற தோன்றுது. சோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 10 வருடத்துக்கு அப்புறமா 1505ல பாபர் வந்து ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரா இருக்கக்கூடிய அந்த காபூல வந்து கைப்பற்றுவார். ஓகேங்களா? சோ அடுத்தது முகலாய பேரரசுக்கான அடித்தளம் எப்படி அடித்தளம் இட்டார் அப்படின்னா பாபர் காபூலில் இருந்த பொழுது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். அதாவது பாபர் உஸ்பெக்குகளால அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுறாரு உஸ்பெகிஸ்தான்ல இருந்து. அப்ப ஆப்கானிஸ்தான்ல வந்து தஞ்சம் அடைஞ்சிருப்பாரு. சோ அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு இவங்களுடைய மூதாதையர், ஏன்னா அப்பா வந்து தைமூர் வழியை சேர்ந்தவர். சோ அந்த நினைப்பெல்லாம் வருது. எப்படி இந்தியாவை தைமூர்கள் கொள்ளையடித்தார்கள் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இவருக்கும் தெரியும். சோ அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நம்மளும் கைப்பற்றுவோம், பல ஆட்சிகளை கைப்பற்றி ஒரு பெரிய அரசை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அதுதான் வந்து தூண்டுதல். சோ அந்த தூண்டுதல்னால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1505ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய காபூல் அப்படிங்கிற நகரை கைப்பற்றாரு. அதே ஆண்டுல இந்தியாவை நோக்கியும் தன்னுடைய முதற் படையெடுப்பை மேற்கொள்கிறார். இருந்தாலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவரது கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரை பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அதாவது வெளியிலேயே இருந்துட்டார். சோ இப்ப காபூல் அப்படிங்கிறது பாருங்க மேப்ல எங்க இருக்கும். சோ இந்த காபூல் பகுதியை இவர் ஆட்சி செய்யறாரு. பஞ்சாப் பகுதிங்கிறது இந்த பகுதி எல்லாமே பஞ்சாப் தான். இது வந்து மேற்கு பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. சோ இந்த பகுதியை தாண்டி அவர் இந்தாண்ட வரல. ஓகேங்களா? இந்த பகுதியில் ஆட்சி செய்யறாரு. இது இல்லாம இதுக்கு மேல இருக்கக்கூடியதான் மத்திய ஆசிய பகுதி. சோ இந்த மத்திய ஆசிய பகுதியில மட்டுமே அவருடைய கவனம் இருக்கு. எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1524 வரை. அதுக்கடுத்து இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. சோ அந்த காலகட்டத்துல 1524 காலகட்டங்கள்ல இந்தியால டெல்லி சுல்தானியம் நடைபெற்று இருக்கக்கூடியது. லோடி வம்சம், கடைசி வம்சமான லோடி வம்சத்தின் கடைசி வம்சாளரான இப்ராஹிம் லோடி ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. சோ அப்பதான் வந்து அந்த இப்ராஹிம் லோடியோடைய உறவினர் தான் வந்து தௌலகான் லோடி. அவர் வந்து அவருடைய மகன் தில்வார் கான் லோடிக்கு அரியணை ஏத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால இப்ராஹிம் லோடிய பகைச்சுக்கிட்டு இப்ராஹிம் லோடிய அரசவையிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பாபருடைய உதவியை கேட்டு வருவாரு. சோ இப்படித்தான் பாபர் இந்தியாக்குள்ள நுழைய போறாரு. ஓகேங்களா? சோ
1524 வரையிலும் பஞ்சாபை கடந்த அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலகான் லோடியின் மகன் திலாவர் கான் டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். அதாவது டெல்லி சுல்தான் அப்போ இப்ராஹிம் லோடியோடைய மாமனார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலம் கான், அவரும் அண்ட் தௌலகான் லோடியோடைய மகனான திலாவர் கான், இவங்க எல்லாரும் சேர்ந்து காபூலுக்கு வராங்க. பாபரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி, நீங்க இப்ராஹிம் லோடி மேல போர் தொடுத்து வரணும், இப்ராஹிம் ஆட்சியில இருந்து இறக்கணும், என்னுடைய மகனை நீங்க ஆட்சியில ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதுதான் டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவியை கேட்டே அவர்கள் வந்திருந்தனர். 1524 நடைபெற்ற புகழ்பெற்ற பானிபட் போர், முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கப் ஸ்டோரி இருக்கும். சோ அது எல்லாமே நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா? இங்க ஒரு அவுட்லைன் மட்டும் முகலாயர்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு 11th படிக்கும்போது ஈஸியா இருக்கு. எப்பவுமே லோயர் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹையர் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கிறத படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஆனா கொஞ்சம் 1524 வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கே வந்து மனசு மாறிடுவாங்க. ஐயையோ! இவன் இங்க வந்து நம்மளுடைய இதுக்கு உல வச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தௌலகான் லோடியும் பின்வாங்குவாரு, ராணா சங்காவும் பின்வாங்குவாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் யார் அழைப்பு விடுத்தாங்களோ அவங்களையே ஃபர்ஸ்ட் லாகூருக்கு வெளியில தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்ராஹிம் லோடியோடயே வந்து பாபர் போர் புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா? யார் அழைப்பு கொடுத்தார்களோ அவர்களோட தான் முதல் பாபருக்கு வந்து போர் நடக்கும். அவங்கள எல்லாரையும் தோக்கடிச்சு அவங்கள வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் இப்ராஹிம் லோடி கிட்ட வந்திருப்பார். சோ இந்த மாதிரி இப்ராஹிம் லோடிக்கோட முதலாம் பானிபட் போர் 1526ல நடக்குது. யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. இந்த போர்ல இப்ராஹிம் லோடி தோல்வியுறுகிறார். அதாவது பாபர் வெற்றி கொள்கிறார். பாபர் வெற்றி பெற்று இந்த இந்தியால முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்கிறாரு. சோ அப்ப முகலாய சாம்ராஜ்யத்தை ஆக்ராவை தலைநகராக கொண்டு தொடங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாபருடைய ராணுவ ஆக்கிரமிப்புகள். இப்ப இந்தியாக்குள்ள வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபர் 1527ல் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா எனும் இடத்தில் தோற்கடித்தார். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 பகுதி, அதாவது இந்த பாபருடைய ஆக்கிரமிப்புல 3 முக்கிய போர்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த போர்களை வந்து உங்களுக்கு அடிக்கடி பொறுத்துகளை வந்து கேக்குறாங்க. சோ அதனால இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கன்வா போர் அப்படிங்கிறது 1527ல நடக்கும். இந்த போர் யாருக்கும் நடக்கும்னா ராணா சங்கா வெர்சஸ் பாபர். சோ இதுல பாபர் வந்து வெற்றி பெற்றுவாரு. சோ இதன் மூலமா ராணா சங்கா தோல்வியுற்றதுனால இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல் எல்லாமே ஒழியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1528ல சந்தேரி போர் நடக்குது. இது சந்தேரி போர் அப்படிங்கிறது சந்தேரி தலைவருக்கும் அதாவது சந்தேரி தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப மேதினி ராய் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. மேதினி ராய் வெர்சஸ் பாபர் நடக்கும். இதுல மேதினி ராய் தோத்துருவாங்க. பாபர் வின் பண்ணிடுவாரு. அடுத்தது இந்த சந்தேரி அந்த பகுதிகள் எல்லாமே பாபர் வந்து கைப்பற்றிடுவார். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1529ல காக்ரா போர் நடக்கும். காக்ரா நதிக்கரையில நடக்கக்கூடியதுதான் இந்த காக்ரா போர். இந்த காக்ரா போர்ல வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். சோ ஆப்கானிய தலைவர்களுக்கும், அதாவது பாபர் இந்தியால ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த ரஜபுத்திரர்களுக்கும் ஆப்கானியர்களுடைய எதிர்ப்புகளும் தான் வந்து பாபருக்கு இருக்கும். அப்ப ரஜபுத்திரரான ராணா சங்கா வந்து 1527ல கன்வா போர்ல தோற்கடிச்சிருவார். அடுத்தது மேதினி ராயும் 1528ல தோற்கடிச்சிடறாரு. சோ இதன் மூலமா வந்து ரஜபுத்திரர் கிட்ட இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கிடுச்சு. இப்போ மீதி யார் இருக்காங்க அப்படின்னா ஆப்கானியர்கள். சோ பீகார், வங்காள பகுதியில இருக்கக்கூடிய இந்த ஆப்கானியர்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னுட்டு 1529ல காக்ரா போர் ஆப்கானியர்களுக்கு எதிராக வந்து மேற்கொள்றாரு. அதுலயும் இவர் வெற்றி பெறார். இவர் கடைசியா பண்ண போர் இந்த காக்ரா போர் தான். ஏன்னா 1530ல பாபர் வந்து இயற்கையை எழுதிருவாரு. சோ இந்த மாதிரி ரஜபுத்திரர்கள் அண்ட் ஆப்கானியர்கள் கிட்ட இருந்த பகுதிகள் எல்லாத்தையும் தன்னுடைய இணைச்சுக்கிறாரு. அவர்களை வெற்றி பெற்று இவர் வந்து தன்னுடைய பகுதிகளா இணைச்சுக்கிறாரு. பாபர்
பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவர். துசுக்கி பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்து பதிவும் செய்துள்ளார். அதாவது இந்த புக்க பத்தி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்காது. பட் ஆனா தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த துசுக்கி பாபரி அப்படிங்கிறது ஒரு சுயசரிதை நூல். இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா பாபரால எழுதப்பட்டது. சுயசரிதை அப்படின்னா அவர்களே அவர்களை பற்றி எழுதக்கூடியது. அந்த நூல்ல என்னென்னதை பத்தி குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்துஸ்தான் அதாவது இந்தியாவை பற்றியும், இந்திய மண்ணை பற்றியும், இங்க இருக்கக்கூடிய விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த துசுக்கி பாபரி அப்படிங்கிற நூலை பாபர் எந்த மொழியில எழுதியிருந்தாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. துருக்கிய மொழியில எழுதியிருப்பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருவாங்கன்னா, இவர் வந்து பாரசீக மொழியில வந்து புலமை பெற்றவர் தான். இருந்தாலும் பாரசீக மொழியில எழுதுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. துருக்கிய மொழியில எழுதியிருப்பார். ஓகேங்களா? சோ இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரையோ அவரையே தமது வாரிசாக அறிவித்தார். அதாவது மங்கோலிய தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு மகன்கள் நிறைய பேர் இருந்தாலுமே மூத்த மகனை ஆட்சிக்கு அமைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வழிமுறையா கொண்டு வரல. செங்கிஸ்கான் என்ன நினைச்சாருன்னா, என்னுடைய வழிகள்ல வரக்கூடிய சிறந்த ஒரு பர்சனை தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஆட்சியாளரா நியமிப்பேன் அப்படின்றதான். அதாவது மூத்த மகன் தான் ஆட்சி அமைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. யாரு சிறந்தவர்களா இருக்காங்களோ, தன்னுடைய மகன்கள்ல யாரு சிறந்தவர்களா தகுதியுடையவர்களா இருக்காங்களோ அவங்கள அரியணை ஏத்திருக்காரு. சோ அதே முறையைதான் பாபரும் பின்பற்றினாரு. ஆனா பாபர் அம்மரபை பின்பற்றிய பாபரும் தனக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூன் தன் வாரிசாக அறிவிக்கிறார். பாபருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி, ஹுமாயூன்னுட்டு. சோ இதுல அவருக்கு பிடிச்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுமாயூன். சோ ஹுமாயூன் கிட்டதான் வந்து அடுத்த நீதான் வந்து எனக்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை கொடுத்திருப்பார். புரிஞ்சுச்சுங்களா? சோ 1526 முதலாம் பானிபட் போர், இப்ராஹிம் வெர்சஸ் பாபர். சோ இதுல பாபர் வெற்றி கொள்கிறார். இதன் மூலமாக ஆக்ராவை தலைநகராக கொண்டு இந்தியாவுல ஒரு முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவிக்கிறார் பாபர். அதுக்கடுத்து அவர் ஆட்சி செய்யும் பொழுது ரஜபுத்திரர்களுடைய எதிர்ப்புகளும் ஆப்கானியர்களுடைய எதிர்ப்புகளும் இருக்கு. அப்ப இவங்களை எல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அதற்காக 3 போர்களை நடத்துறாரு. முதல் போர் 1527 ராணா சங்கா வெர்சஸ் பாபர். கன்வா போர்னு அழைக்கப்படக்கூடியது. கன்வா அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்கக்கூடியது. இதுல பாபர் வெற்றி பெற்று இந்த ரஜபுத்திரர் கிட்ட இருந்து இவருடைய ஆட்சி பகுதிகளை கைப்பற்றாரு. அதுக்கு அடுத்தது 1528 மேதினிராய் சந்தேரிங்கிற இடத்துல சந்தேரி போர் நடக்குது. சோ அந்த பகுதிகளையும் இவர் கைப்பற்றார். இப்போ ரஜபுத்திரர்களுடைய எதிர்ப்புகள் குறைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டதுன்னே கூட சொல்லலாம். ஏன்னா பகுதிகளை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாரு. சோ அதுக்கு அடுத்தது 1529 பாபருடைய கடைசி போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா நதிக்கரையில நடக்கக்கூடிய இந்த காக்ரா போர். இது ஆப்கானியர்களுக்கு எதிரானது. சோ இந்த ஆப்கானியர்களையும் கைப்பற்றி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாத்தையும் கைப்பற்றி தன்னோட இணைச்சுக்கிட்டாரு. சோ இதன் மூலம் இந்தியாவில அவருக்கு இருந்த அந்த ரஜபுத்திரர் எதிர்ப்பையும் ஆப்கானியர்கள் எதிர்ப்புக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. சோ இவர் 1530 இயற்கை எழுதுறாரு. இவருக்கு அப்புறம் யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கும் பொழுது அவரை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து தன்னுடைய மகனான ஹுமாயூனை கூப்பிட்டு சொல்லுவாரு, தம்பிங்களை நல்லா பாத்துக்கணும், தம்பிங்களுக்கு எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது, நீதான் எனக்கு அப்புறம் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி. சோ இதுக்கப்புறம் ஹுமாயூன் ஆட்சி ஏற்கிறார். சோ இப்போ ஹுமாயூனை பத்தி பார்க்கலாம். ஹுமாயூன் 1530 1540 அதாவது ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து இந்த ஆட்சியை வந்து சர்ஷாஷூர் அப்படிங்கிறவர் வந்து கைப்பற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு 5 வருஷம் தான் ஆட்சி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு இறந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து அவங்களுடைய மக்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய மகன்கள் கிட்ட இருந்து ஹுமாயூன் வந்து ஆட்சியை கைப்பற்றி 1505 1555 மறுபடியும் முகலாய பேரரசர் இந்தியாவுல நிறுவுவார். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாபருக்கு வந்து 4 மகன்கள் இருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி, ஹுமாயூன். சோ ஹுமாயூனை தான் வந்து அடுத்து நீ ஆட்சி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாபர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் இதை மட்டும் சொல்லல, தன்னுடைய சகோதரர்கள் வந்து நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. சோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ சொன்னதுனால ஹுமாயூன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் அரச பதவி ஏத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நாட்டை வந்து சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறாரு. அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி ஆகிய மூவரும்
ஒவ்வொரு பகுதியையும் பெற்றனர். அவங்க கிட்ட இருந்த அந்த மொத்த முகலாய சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இவரு டெல்லி, ஆக்ரா பகுதியை ஆட்சி செய்யறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 3 பேருக்கும் டெல்லி அரியணை மீதுதான் ஆசை இருக்கு. இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த அந்த பகுதிகளை விட இவங்க டெல்லி பகுதியை ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. சோ அதற்காக இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. அதனாலதான் ஹுமாயூன் வந்து வலுவிழந்து போயிருப்பாரு. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. தவிர்க்க இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அதாவது இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு ஹுமாயூனுக்கு. சோ இது மட்டும் இல்லாம ஆப்கானியர்கள் முன்னாடி பாபர் எல்லாம் வந்து இது பண்ணோம்ல. சோ அப்ப பாபர் காலத்துல இருந்த அந்த ஆப்கானியர்கள், ரஜபுத்திரர்கள், முன்னாடியில இருந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரஜபுத்திரர்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல எதிர்ப்புகளுக்கு நடுவுலதான் ஹுமாயூன் வந்து இந்த முகலாய அரசை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்தது பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவர் ஆவர். ஷெர்ஷா 1539 சௌசா என்ற இடத்தில் 1540 கன்னோஜிலும் ஹுமாயூனை தோற்கடிக்கிறார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பி ஓட நேர்ந்தது. அதாவது இந்த மாதிரி தன்னுடைய தம்பிகள் கிட்ட மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பகுதிகளை ஆட்சி செய்திருந்த ரஜபுத்திரர்கள்ட்ட இருந்தும் பிரச்சனை வருது, ஆப்கானியர்கள் கிட்ட இருந்தும் பிரச்சனை வருது. சோ அப்படி அந்த வங்காளம், பீகார் பகுதிகளை ஆட்சி செய்தவங்க தான் இந்த ஆப்கானியர்கள். சோ அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவரு. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஹுமாயூன் வலுவிழந்திருக்கக்கூடியதை தெரிந்து கொண்ட ஷெர்ஷா சூர் என்ன பண்ணாருன்னா 1531 தன்னுடைய முன்னோர்கள் இழந்த பகுதியை முகலாயர்கள் கிட்ட, அதாவது 1529 என்ன பண்ணிருப்பாங்க, காக்ரா போர்ல வங்காளம், பீகார் பகுதியை வந்து இந்த ஆப்கானியர்கள் இழந்திருப்பாங்க பாபர் கிட்ட. அந்த பகுதியை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷெர்ஷா சூர் வந்து சௌசா அப்படிங்கிற இடத்துல சௌசா போர் நடக்குது. இந்த சௌசா போரும் முக்கியமானது. சௌசா போர் யாருக்கும் நடக்குதுன்னா ஷெர்ஷா வெர்சஸ் ஹுமாயூன். சோ இதுல ஹுமாயூன் தோத்துறாரு முதல் போர். அதுக்கடுத்த வருஷமே மறுபடியும் போர் நடக்குது. கன்னோஜ்ல இந்த போரும் வந்து ஷெர்ஷாக்கும் ஹுமாயூனுக்கும் நடக்குது. இந்த போர்லயும் ஹுமாயூன் தோத்துறாரு. சோ தொடர்ந்து 2 போர்ல தோல்வி விட்டுறதுனால இவருடைய பகுதிகள் எல்லாமே, அதாவது ஹுமாயூன் கிட்ட இருந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஷெர்ஷா வந்து பழகிக்கிறாரு. சோ இதனால இதுக்கு மேல இருந்தா உயிர் தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஹுமாயூன் நாட்டை விட்டு ஓடுவாரு. அவர் எங்க ஓடி போவாருன்னா ஈரானுக்கே ஓடி போயிருவார். ஓகேங்களா. பாரசீக அரசர். சோ ஈரான் அப்படிங்கிறது வந்து பாரசீக பகுதி. இந்த பாரசீகம் அப்படிங்கிறது வேற, அரேபிய பகுதிங்கிறது வேற. நிறைய பேருக்கு இதுல வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எது பாரசீகம், எது அரேபியா அப்படிங்கிறது. அரேபியா அப்படிங்கிறது இந்த ஈராக்கு, கத்தாரு, ஏமன் இந்த நாடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் வந்து அரேபிய பகுதிகள் அப்படிங்கிறது. இதுவே பாரசீகம் அப்படிங்கிறது ஈரான், துருக்கி இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடியதான் வந்து பாரசீக பகுதி. சோ இந்த பாரசீக அரசர் அப்ப ஈரானுக்கு தப்பி ஓடுறாரு. அப்ப ஈரான்ல இப்ப யாரு, ஈரான்ங்கிறது பாரசீகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது. இப்ப அந்த பாரசீக அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாபவித் வம்சத்தை சேர்ந்த சாதாமஸ் என்பவருடைய உதவியினால 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றாரு. 1540 அடைக்கலம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 15 வருஷம் இந்த பாரசீக அரசருக்கு கீழேதான் இந்த ஹுமாயூன் இருப்பாரு. இவர் வந்து எப்படி எல்லாம் மறுபடியும் அந்த பகுதிகளை கைப்பற்ற முடியும் அப்படின்னு இவரோட சேர்ந்து இது பண்ணுவாரு. சோ அப்ப இந்த பாரசீக அரசர் திரும்பவும் அந்த டெல்லி பகுதியை ஹுமாயூனுக்கு கைப்பற்றி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அதன்படி 1505 மீண்டும் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஹுமாயூன் ஆட்சி செய்வார். ஓகேங்களா. அப்ப இந்த இன்பிட்வீன் 15 இயர்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவர் 1555 டெல்லி அரியணையை கைப்பற்றுவாருன்னு படிச்சோம்ல. சோ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருஷம் தான் ஆட்சி செய்வாரு. 1556 டெல்லியில இருக்கக்கூடிய தன்னுடைய நூலக படிக்கட்டுல இருந்து கீழே தவறி விழுந்துருவாரு. தவறி விழுந்ததுனால ஹுமாயூன் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா மரணிச்சிருவாரு. சோ இப்படி ஹுமாயூன் மரணிக்கும் பொழுது ஸ்டான்லி லேன்புல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வாசகம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வாழ்க்கை முழுதும் தவறிவிட்ட ஹுமாயூன் வாழ்க்கையவே தவறிவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இப்படி தம்பிகளுக்காக நாட்டை பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் அவர் நாடை இழந்து நாட்டிலிருந்து தப்பி ஓடி மறுபடியும் அந்த நாட்டை கைப்பற்றி அதை ஆட்சி செய்யணும்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் அவர் இறந்து விட்டார். சோ இது மாதிரி வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய நாட்டை தவறவிட்டவர், வாழ்க்கையவே தவறவிட்டவர் இன்றைக்கு வாழ்க்கையை விட்டே தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டான்லி லேன்புல் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சோ அவர் எப்படி இறந்தாருன்னு கேட்பாங்க. நூலக படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்ததுனால ஹுமாயூன் இறந்திருப்பார்.
சோ அந்த இன் பிட்வீன் பீரியட் ஷெர்ஷா ஆட்சி செஞ்சிருப்பாரு. அவரை பத்தி தான் இங்க குடுத்திருப்பாங்க. 1540ல கன்னௌஜ் போர்லயும் 1539ல நடந்த சௌசா போர்லயும் ஷெர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்து அரியணை ஏறியிருப்பாரு. அப்ப 1540ல இருந்து 1545 ஒரு 5 ஆண்டு காலம் தான் ஷெர்ஷா ஆட்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இவருமே இறந்துடுவாரு ஒரு போர்ல. சோ அதுக்கடுத்து இவருடைய வம்சாவளிகள் ஒரு 10 வருஷம் ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹுமாயூன் கைப்பற்றிருப்பாரு. ஓகேங்களா? 45ல இறப்பாரு. 55ல தான் வந்து ஹுமாயூன் கைப்பற்றாரு. அப்ப அந்த ஒரு 10 வருஷம் இவங்களுடைய ஷெர்ஷாவுடைய வம்சாவளிகள் மகன் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஷெர்ஷா வந்து பீகார்ல சசாராம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்ற ஆப்கானிய பிரபுவின் மகன். சோ அப்ப ஷெர்ஷாவுடைய அப்பா பேர் என்னது? ஹசன் சூரி. இவர் வந்து ஒரு ஆப்கானியர். இவர் வந்து இந்த வங்காளம், பீகார் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆப்கானியர்கள். அப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த பீகார்ல சசாராம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் இந்த ஹசன் சூரி. இவருடைய மகன் தான் ஷெர்ஷா. இவர் வந்து ஹுமாயூனுடைய ஆட்சி இழக்க செய்த பின் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தார். ஏன்னா தலைநகர் முகலாயர்களுடைய தலைநகரா எதை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆக்ராவை தான் வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? சோ ஆக்ராவை தலைநகரா கொண்டுதான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை, அதாவது வங்காளம் அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி, இங்க இருந்து சிந்து பகுதி அப்படின்னா இந்த சிந்து நதி பாயக்கூடிய பகுதி, தில்லி, ஆக்ரா, காஷ்மீர் இந்த பகுதிகள்லாம் தான் வந்து சிந்து பகுதின்னு சொல்லக்கூடியது. சோ இங்க இருந்து இது வரைக்குமே வந்து ஆட்சி கைப்பற்றி தன்னுடைய வசத்துல கொண்டு வந்திருப்பாரு இந்த ஷெர்ஷா. ஏன்னா 5 வருஷம் தான். அப்ப 5 வருஷத்துல எவ்வளவு பகுதியை பிடிச்சிருக்காரு பாருங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. வங்காளம் முதல் சிந்து வரை பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்குகிறார். நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்துதல், முகத்தல் அளவையும் தர அளவுபடுத்தினார். அதாவது ஷெர்ஷாவுடைய நிர்வாகம் வந்து ஒரு சிறந்த நிர்வாகம். இத பத்தி நம்மளுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து தன்னுடைய நாட்டுல ஏதாவது களவு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பகுதியில இருக்கக்கூடிய கிராம தலைவர் தான் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுவார். சோ இதனால கிராம தலைவர்களுக்கு வந்து ஒரு பிரஷர் இருந்துச்சு. நாட்டுல வந்து களவு நடக்க கூடாது. சோ அந்த மாதிரி யாராவது களவுல திருட்டுல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களை தண்டிக்க கூடியது. அப்ப நாட்டை பாதுகாப்பாக மக்களை வந்து பாதுகாத்தார். இந்த திருட்டு, கொலை, களவுல இருந்து மக்களை பாதுகாத்தார். சோ இதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய படை வந்து இந்த கைப்பற்றுதலுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, போர் நடக்கிறதுக்காக போகுதுன்னா அப்படி போகும் பொழுது எந்த ஒரு விவசாய நிலத்தையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி காலத்துல இந்த 5 ஆண்டு காலத்துல இவர் ஒரு முக்கியமான ஒரு செயலை செஞ்சாரு. அதாவது நிலவரி அப்படிங்கிறது எப்பவுமே வரிங்கிறது விதிச்சிட்டு இருந்ததுதான். அந்த நிலவரியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். என்னன்னா அந்த நிலத்துல எவ்வளவு வளம் வருமோ அதுக்கேத்த மாதிரிதான் நிலவரி வச்சிருந்தாரே தவிர அந்த ஒரு வளமில்லாத ஒரு நிலத்தை வைத்திருப்பவர்கள் வந்து அதிக அளவு நிலவரி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த நிலத்துல இருந்து எவ்வளவு வளம் வருமோ அதனை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து வரி விதிச்சாங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள்ல அந்த மக்களுக்கு இந்த ஷெர்ஷா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பல சாலைகளை செஞ்சிருக்காரு, அமைத்திருக்காரு. நாணயங்களை வந்து ஒரு நாணய முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. முகத்தல் அளவுகளை வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாரு. இவர் வந்து 1545ல என்ன ஆகும் அப்படின்னா கலிஞ்சார் படையெடுப்பு எடுத்திருப்பாங்க. கலிஞ்சார் பகுதியை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு படையெடுப்பு எடுத்திருப்பாங்க. அந்த படையெடுப்பின் பொழுது அந்த வெடிகுண்டை வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டுரும். அந்த வெடிகுண்டு விபத்துலதான் வந்து இந்த ஷெர்ஷா வந்து இறந்திருப்பார். ஓகேங்களா? சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய 2வது மகனான ஜலால் கான், அதாவது இஸ்லாம் ஷா அப்படின்னு பேர், அதாவது ஜலால் கான் அவருடைய பெயர். அவர் பதவி ஏற்கும் பொழுது, அதாவது ஷெர்ஷாக்கு அடுத்து அவர் பதவி ஏற்கும் பொழுது தன்னுடைய பெயரை வந்து இஸ்லாம் ஷான்னு கொண்டிருப்பாரு. சோ இவர் வந்து 1545ல இருந்து 1553 வரைக்கும் ஒரு 8 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் ஹுமாயூன் பிடிக்கிறதுக்கு நடுவுல பட்ட அந்த 2 வருஷம் அடுத்து இந்த வாரிசுரிமை போர்லாம் நடக்கும். இவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் நடக்கும். உறவினர்களோட போர் நடக்கும். சோ அதனால அந்த ஒரு 2 வருஷம் வந்து ஒரு
குழப்பம் நிறைந்ததா இருக்கும். அந்த குழப்பம் நிறைந்த காலத்தை பயன்படுத்தி தான் ஹுமாயூன் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் இந்த முகலாய பேரரச மீட்டெடுப்பார். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த ஷெர்ஷா சூர் பத்தி நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடியது. சோ அப்ப ஷெர்ஷாக்கு அடுத்தது 1555ல டெல்லி பகுதியை யார் கைப்பற்றாரு அப்படின்னு பார்த்தா ஹுமாயூன். அடுத்தது 1556லே தன்னுடைய நூலகத்துல இருக்கக்கூடிய படிக்கட்டிலிருந்து தவறி விழுவதனால் இறந்துடுறாரு. சோ இப்ப இவர் ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹுமாயூனுடைய மகன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். சோ அக்பர் அரியணை ஏறாரு. 1556ல இருந்து 1605 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 49 வருடங்கள் ஆட்சி செய்யறாரு இந்த அக்பர். ஓகேங்களா? சோ அத பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. 1556ல் ஹுமாயூன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய 14 வயது, இது கேட்பாங்க எத்தனை வயதுல வந்து அக்பர் வந்து அரியணை ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 14 வயதில் அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்றார். சோ இளம் வயதா இருந்தாரு. சோ 14 வயசுல அரியணை ஏறுறாரு தன்னுடைய தந்தை இறந்ததுனால. எப்போ அப்படின்னா 1556. சிறுவனாக இருந்ததுனால் அக்பர் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால ஹுமாயூன் என்ன பண்ணிருப்பாருன்னா, அக்பருக்கு வந்து ஒரு பாதுகாவலர் நியமிச்சிருப்பாரு. அவர்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான் அப்படிங்கிற ஒரு ஆளுநர். இவரும் வந்து ஒரு பகர ஆளுநர்னா ஆட்சி செய்யக்கூடியவர்கள், ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த உயர்ந்த பதவியான ஆளுநரா இருந்த இந்த பைரம் கான அக்பருக்கு வந்து உதவியாளராக நியமிச்சிருப்பாங்க, பாதுகாவலராக நியமிச்சிருப்பாங்க. சோ இவர் சின்ன பிள்ளையா இருந்ததுனால இந்த பைரம் கான் தான் அக்பர் சார்பா வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஆனால் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு எனும் தளபதி, சூர் வம்சத்தை சேர்ந்தவர்கள், அதாவது ஷெர்ஷா சூர், அடுத்தது இஸ்லாம் ஷாக்கு அடுத்தது அடில் ஷா அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி செய்வார் அந்த பகுதியில். என்னதான் வந்து ஒருத்தங்களை தோல்வியுற்று கைப்பற்றினாலும், அவர்களுடைய பகுதிகளை கைப்பற்றினார்கள், அவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு சின்ன அளவுக்காவது அந்த பகுதியில் இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் வந்து ஷெர்ஷாவுடைய ஆட்சியை வந்து ஹுமாயூன் கைப்பற்றிட்டாரு அப்படிங்கும் பொழுது, ஷெர்ஷாவுடைய அந்த ஹோல் மொத்த பரம்பரையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க யாருமே எழுந்து வராத மாதிரிலாம் இருக்காது. அவங்களுடைய வம்சங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க நம்மளுடைய முன்னோர்கள் கைவிட்ட முன்னோர்களால இழந்த பகுதிகளை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஷெர்ஷாவுடைய வழியில் வந்தவர் தான் அடில் ஷா அப்படிங்கிறவரு. சோ அந்த அடில் ஷா வந்து ஒரு குறுகிய நிலப்பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அவருடைய தளபதி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெமு அப்படிங்கிறவர். சோ இந்த ஹெமு வந்து 1556ல அக்பர் ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் அக்பர் பதவி ஏற்கும் பொழுது, அக்பர் சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்தி நம்ம மறுபடியும் நம்ம இழந்த பகுதியை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அடில் ஷா ஹெமுங்கிற தளபதியை அனுப்பி வைப்பாரு. சோ இந்த 1556ல நடக்கக்கூடிய பொருள் டெல்லியை கைப்பற்றுவதற்காக, டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றுவதற்காக ஹெமுவுக்கும் பைரம் கானுக்கும் நடந்ததுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பானிபட் போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஹெமு வெர்சஸ் பைரம் கான். பைரம் கான் யாருக்காக போரிடுறாரு அப்படின்னா அக்பருக்காக. அக்பருடைய பெயர்ல தான் வந்து பைரம் கான் ஆட்சி செய்யறாரு. சோ அப்ப அக்பருக்காக பைரம் கானும், அடில் ஷாவுக்காக அடில் ஷாவுடைய தளபதியான ஹெமுவும் இந்த 1556ல 2ஆம் பானிபட் போர் நடக்குது. இந்த போர்ல ஹெமு தோல்வியுறாரு. ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த போர் அவங்களுக்கு சாதகமாதான் இருந்துச்சு ஆப்கானியர்களுக்கு. ஹெமு தான் வந்து வின் பண்ற மாதிரி இருப்பாரு. பட் கடைசி நேரத்துல ஹெமுவோட கண்ணுல வந்து ஒரு அம்பு பாஞ்சிரும். சோ அதனால நிலை தடுமாறி விழுவாரு. அதை பயன்படுத்தி தான் பைரம் கான் வந்து இந்த போர்லயே வெற்றி பெற்றிருப்பாரு. சோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 1556 2ஆம் பானிபட் போர், ஹெமு வெர்சஸ் பைரம் கான். இதுல ஹெமு தோற்கடிக்கப்படுகிறார். அதனால மறுபடியும் பைரம் கான் தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறாரு. டெல்லி, ஆக்ரா அவர்கிட்டயே இருக்கு. நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. அதாவது 14 வயசுனா 14 வயசாவே இருக்காது, வளர்ந்துருவாரு. சோ அப்புறம் வளர்ந்த பொழுது அவருடைய பெயரில ஆட்சி செய்யணும்னு நினைப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தன்னுடைய பாதுகாவலர் பைரம் கானுடைய தலையீடு அதிக அளவு இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல வயதுக்கு வந்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அந்த மாதிரிதான் வந்து அக்பருக்கும் ஆகுது. சோ அதனால அக்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா பைரம் கான புனித யாத்திரை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. அந்த புனித யாத்திரை பைரம் கான் போற வழியில தான் வந்து குஜராத்ல வந்து பைரம் கான் வந்து கொல்லப்படுவாரு.
இதற்கு காரணம் அக்பர்ன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர்கள் ஆப்கானியர்களுடைய சதியினால பைரம் கான் கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா நம்மளுடைய புக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய தூண்டுதலின் காரணமாக, அதாவது அக்பருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம் கானை குஜராத்ல கொல்லப்பட்டார். அந்த புனித யாத்திரை போகும்போது கொல்லப்பட்டார்ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஜெனரலா 2 விதமான கருத்துக்கள் இதுல வைப்பாங்க. ஒண்ணு அக்பர் தான் தன்னுடைய ஆட்சியில இவர் அதிக தலையீடு இருக்கிறதுனால இவர புனித யாத்திரை அனுப்புற மாரி அனுப்பி கொன்னுட்டாருன்னும் இருக்கு. ஆனா இது பெரும்பாலானவர்களோட கருத்துக்களோட ஒத்துப்போல. ஆப்கானியர்களோட பைரம் கான் போரிட்டாருல்ல 2ஆம் பானிபட் போர். அதனால அவர்கள் தான் சூழ்ச்சியில கொன்றுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 விதமான கருத்துக்களும் இருக்கு. அடுத்தது அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. இப்போ பைரம் கான் இல்ல. சோ அதனால முழு ஆட்சியும் அக்பர் கிட்ட வருது. படையெடுப்பின் மூலமாகவும், நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். சோ அக்பர் 2 விதமான விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. ஒண்ணு உறவுகளை மூலியமாகவும் சரி, இன்னொன்னு படையெடுப்புகள். இந்த 2 விதமாகவும் பல பகுதிகளை தன்னுகிட்ட கொண்டு வராரு. சோ அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய வலுவான அரசையும் உருவாக்குறாரு அக்பர். ஓகேங்களா? சோ அப்படி அவர் என்னென்ன படையெடுப்புகள்லாம் நடத்தினாரு அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருக்காங்க. பெண் ஆட்சியாளர்கள் மீது பல படையெடுப்புகளை நடத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் அக்பர் மாளவத்தையும் மத்திய இந்தியாவில் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மாளவ பகுதி அப்படின்னா எதுன்னு பாத்துக்கோங்க. இதுதான் அக்பர் ஆட்சி செய்த பகுதி. ஓகேங்களா? மாளவம் அப்படிங்கிறது இந்த பகுதி. மேவார்ங்கிறது இந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தோட ஒரு பகுதி. இந்த மாதிரி இருக்கு. இந்த பகுதி எல்லாம் மேவார்னு சொல்லக்கூடியது. இது மாளவம். இது அஜ்மீர், அதாவது ராஜஸ்தான் பகுதிகள்லாம் சேர்ந்ததுதான் மேவார். இங்க இருக்குது பாருங்க ஆக்ரா. இது தில்லி. பானிபட் போர் நடந்தது இந்த இடத்துலதான் பானிபட் போர் நடக்குது. பீகார் இங்க இருக்கு, வங்காளம் இங்க இருக்கு. இந்த பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த ஆப்கானியர்கள். இங்க இருந்தவர் தான் இந்த பீகார்ல சசாராம் பகுதியை ஹசன் சூரி அப்படிங்கிற ஒரு ஆட்சி செய்வாரு. சோ அவருடைய மகன் தான் ஷெர்ஷா. சோ அவர் தான் இந்த பகுதிகளை ஹுமாயூன் கிட்ட இருந்து கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா? இந்த முகலாய பகுதிகளை ஹுமாயூன் என்ன பண்ணிருப்பாருன்னா ஆக்ரா, அஜ்மீர், குஜராத் இது எல்லாத்தையும் தன்னுடைய தம்பிகளுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அவர் தில்லியை கையில வச்சிருப்பாரு. அந்த தில்லியை கைப்பற்றணும்னு தான் இந்த ஹுமாயூனுடைய தம்பிகளும் பலரும் சூழ்ச்சி செய்வாங்க. செஞ்சதுனால ஆப்கானியரான ஷெர்ஷா ஆட்சி செய்வார். ஓகேங்களா? சோ இதுதான். சோ இப்ப அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாளவ பகுதிகள், இந்த குஜராத் பகுதிகள் இது எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருப்பார். இது மட்டும் இல்லாம இந்த கோண்டுவானா பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய, அதாவது இந்த மத்திய பகுதி, இந்த ஒரு சில பகுதி எல்லாம் சேர்த்ததுதான் வரும். துர்கா தேவி அப்படிங்கிறவங்க இந்த மத்திய மாகாணத்துல இந்தியாவுடைய இந்த மத்திய பகுதிகளில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களோடய போர் தொடுப்பாரு. போர் தொடுத்து அந்த பகுதிகளையும் கைப்பற்றுவாரு. அதோட மட்டும் இல்லாம அகமது நகரை ஆட்சி செய்யக்கூடிய சந்த் பிவி அப்படிங்கிற ஒரு பெண் ஆட்சியாளர் கிட்டையும் அக்பர் போர் தொடுப்பாரு. சந்த் பிவி அப்படிங்கிறவங்க ஒரு பெண் ஆட்சியாளர். சோ இவங்க கிட்ட இந்த அகமது நகரை கைப்பற்றணும்னு இவர் போர் தொடுப்பாரு. ஆனா அவரால முடியாது. அதனால அவருடைய ஆட்சி பகுதி இப்படியே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஆனா துர்காதேவியோட ஒரு சில பகுதிகள் அக்பர் கிட்ட போனதுதான். ஓகேங்களா? எல்லா பகுதிகளும் போல, பட் ஒரு சில பகுதிகள் போயிடுச்சு. சோ அதுதான் இங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதி அக்பர் தோற்கடித்தார். துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா அவர் அக்பருக்கு தீங்கு ஏதும் செய்யவில்லை. இருந்த போதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையினால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்புகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அதை போலவே, அதாவது துர்காவதி அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல பெண் ஆட்சியாளர். இவங்களால எந்த ஒரு ஆபத்துமே அக்பருக்கு கொடுக்கல. எந்த ஒரு தீங்கையும் படையெடுப்பையும் இடையூறுகளையும் கொடுக்கல. இருந்த போதிலும் அந்த பகுதியை கைப்பற்றணும்னு அக்பர் நினைச்சாரு. ஏன் அப்படின்னா அவருடைய ஆட்சியை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். ஆனா இத பல பேர் எதிர்த்தாங்க. பல பேருக்கு இது பிடிக்கல. ஓகேங்களா? சோ அப்ப இவங்களை கைப்பற்றியாச்சுல்ல, அடுத்து கீழே இருக்கக்கூடிய அகமது நகரை கைப்பற்றலான்னு போவாரு. அதுதான் தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பிவியின் மீது அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பினால் பெரிதும் வியந்து போன முகலாய படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது ஹால்டிகாட் போர். ஹால்டிகாட் போர் அப்படிங்கிறது மேவார் பகுதி. இப்போ இந்த பகுதியை கைப்பற்ற முடியல. ஆல்ரெடி மாலவம் குஜராத்ல அவர்கிட்டதான் இருக்கு. தில்லி ஆக்ராவும் அவங்க கிட்டதான் இருக்கு. இந்த சின்ன அஜ்மீர் இந்த பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேவார் பகுதி மேவார் பகுதிகள்ல இந்த ராஜபுத்திரர்கள் கிட்ட இருக்கு. சோ அப்ப அவங்க கிட்ட இருந்து
அந்த பகுதியை மீட்டெடுப்பதற்காக அக்பர் நடத்தக்கூடிய போர் தான் இந்த ஹால்டிகாட் போர். ஃபர்ஸ்ட் இந்த ஹால்டிகாட் போருக்கு முன்னாடி அங்க யார் ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராத்தம்பூரையும் கைப்பற்றுகிறார். அதாவது ராஜஸ்தான்ல இந்த மேவார் பகுதியில் இருக்கக்கூடியதா சித்தூர், ராத்தம்பூர் அப்படிங்கக்கூடியது. சோ இந்த பகுதிகளை மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா அக்பர் கைப்பற்றிருப்பாரு. யார்கிட்ட இருந்து? ராணா உதய் சிங் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ராணா உதய் சிங்குக்கு அப்புறம் இந்த மேவார் பகுதியுடைய அரசரா யார் இருப்பாங்க அப்படின்னா அவருடைய மகனான ராணா பிரதாப் சிங் இருப்பாரு. சோ அப்ப 1576 இவர் தான் இந்த மேவார் பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. ராணா உதய் சிங்கோடைய மகனான ராணா பிரதாப் சிங். சோ இந்த பிரதாப் சிங் கிட்ட இருந்து இந்த மேவார் பகுதியை முழுவதுமா கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அக்பர் ஹால்டிகாட் போர் அப்படிங்கறத நடைபெறும். சோ அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. 1576 மான்சிங், அதாவது அக்பருடைய தளபதியா இருக்கக்கூடிய மான்சிங்குக்கும் வெர்சஸ் ராணா பிரதாப் சிங், ராணா பிரதாப்க்கும் நடக்கும். இந்த போர்ல அக்பருடைய படை வெற்றி பெற்றுரும். அதாவது மான்சிங் தலைமையிலான அந்த படையானது வெற்றி பெற்றுரும். ஓகேங்களா? யாருக்கும் நடக்கும்னா மான்சிங் வெர்சஸ் ராணா பிரதாப் தான். மான்சிங் யாருன்னா அக்பருடைய தளபதியா இருப்பார். ஓகேங்களா? சோ அதுதான். சோ இப்போ மேவார் பகுதி யாருகிட்ட வந்துருச்சு அப்படின்னா அக்பர் கிட்ட வந்துருச்சு. அப்ப அடுத்தது இந்த தோல்வியுற்றதுனால ராணா பிரதாப் சிங் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய குதிரை பேரு, இது ரொம்ப முக்கியம், சேத்தக் அப்படிங்கிற அவருடைய குதிரையில ஏறி பிரதாப் சிங் தப்பி போயிருவார். தப்பி போய் அந்த காட்டு பகுதிகள்ல வாழ ஆரம்பிப்பாரு. பட் காட்டு பகுதியில போயும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அங்க போய் அங்க இருந்து பல தொந்தரவுகளை இந்த முகலாய பேரரசுக்கு கொடுத்துக்கிட்டேதான் இருப்பாரு. அங்க இருந்து மறுபடியும் அவர் இழந்த பகுதிகளை கைப்பற்றணும்னு பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருப்பார். ஓகேங்களா? துணிச்சல் மிகுந்த இந்த ரஜபுத்திரர்களின் நினைவுகள் ரஜபுதனத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன. சோ இப்படி வீர செயல்கள் புரிந்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரஜபுத்தினர்கள். ரஜபுத்தினம் அப்படின்னா என்னன்னா இந்த மேவார் பகுதி, இந்த ராஜஸ்தான் பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் தான் ரஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். சோ அடுத்து யார பத்தி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மற்ற படையெடுப்புகளையும் கொடுத்திருக்காங்க. இது புரிஞ்சிச்சுதானே? பெண் ஆட்சியாளர்கள், அதுக்கடுத்து மேவார் பகுதிகளை கைப்பற்றணுங்கிறதுக்காக ஹால்டிகாட் போர் நடக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரேபிய தென்கிழக்கு ஆசிய சீனாவுடன் வணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கீழே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகிய மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனுமான தொடர்பு ஏற்பட உதவியானது. சோ இவர் இப்படி பல பகுதிகளை கைப்பற்றதுனால, இந்த குஜராத் பகுதியை கைப்பற்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஆண்டுதான் ஓமன் இந்த பகுதிகள்லாம் இருக்கக்கூடியது. சோ அப்ப இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கடல் வாணிபம் எங்கெங்கெல்லாம் நடக்கும்? அரேபியர்களோடையும் ஐரோப்பியர்களோடையும் நடக்கும். அதாவது இப்படி சுத்தி போய் ஐரோப்பியர்கள், நீங்க வேர்ல்டு மேப்ல பாத்துக்கலாம். சோ அப்ப ஐரோப்பியர்களோடையும் இந்த அரேபியர்களோட நடக்கக்கூடிய கடல் வாணிகத்துக்கு முக்கிய பகுதியா இருக்கக்கூடிய இந்த குஜராத் பகுதி தான். சோ இந்த குஜராத் பகுதி இவருக்கு கிட்ட கீழே வந்ததுனால இவருக்கு பல பலன்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பீகார், வங்காள பகுதிகளும் அக்பருடைய படையெடுப்புகள்னால இவருக்கு கீழே வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தாண்டு இருந்து இந்த கிழக்கு கடற்கரை பகுதி வழியா இந்த சீனாவுடைய நடக்கக்கூடிய வர்த்தகம் எல்லாமே சிறப்புடன் விளங்குது அப்படின்றாங்க. ஆசியா சீனாவுடைய தொடர்பு ஏற்பட உதவியாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் முக்கியமானவை வடமேற்கு படையெடுப்புகள். பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாகும். இதன் மூலம் அக்பர் காந்தஹார், அதாவது காந்தஹார் அப்படின்னா காந்தஹார் தான், வேற ஒண்ணும் இல்ல, இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய காந்தஹார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பிரார், காண்டேஷ், அகமது நகர் சில பகுதிகளை இணைப்பதற்கு இட்டு சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, அதுக்கடுத்தது மேற்கே காந்தகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றிடையே முகலாய பேரரசு பறந்து விரிந்தது. 1605 அக்பர் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்றாங்க. சோ இதுதான் அக்பரை பத்தி கொடுத்திருக்க கூடியது. சோ அக்பர் என்ன பண்றாரு? முதல்ல
14 வயசு இருக்கும் பொழுது ஒரு ரீகால் மாதிரி நான் சொல்றேன். அப்படியே ரீகால் பண்ணி பாருங்க. 14 வயசு இருக்கும்போது ஹுமாயூன் அவருடைய தந்தையான ஹுமாயூன் 1556ல இறக்குறதுனால 1556ல அக்பர் அரசரா பதவியேற்கிறாரு. சோ அவருக்கு 14 வயசு இருக்கிறதுனால சின்ன பையனா இருக்கிறதுனால இவருடைய பாதுகாவலரா ஹுமாயூன் நியமிச்சவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பைரம் கான். பைரம் கான் தான் அக்பருடைய பெயர்ல ஆட்சி செய்யறாரு. சோ இப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வருஷம் 1556ல ஆப்கானியர்கள் வந்து ஆப்கானியர்களுடைய தளபதியா இருக்கக்கூடிய ஹெமு அப்படிங்கிறவர் வந்து பைரம் கானோட 2ஆம் பானிபட் போரை நிகழ்த்துறாரு. அந்த 2ஆம் பானிபட் போர்ல ஆப்கானியர்கள் தோத்து போறாங்க. ஹெமு தோத்து போறாரு. அதனால ஆட்சி பகுதி இவங்க கிட்ட இருந்து கை போல. ஓகேங்களா? சோ அவங்க கிட்டயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் அக்பர் வளர்றாரு. வளர்றதுனால என்ன பண்ணுதுன்னா, இவருடைய ஆட்சியில பைரம் கானுடைய தலையீடு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அத பிடிக்காத இவர் என்ன பண்றாருன்னா, பைரம் கான நீங்க புனித யாத்திரை போங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த மாரி பைரம் கான் புனித யாத்திரை போம்பொழுதுதான் குஜராத்ல கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? இப்போ முழுவதும் அக்பருடைய கையில வந்துருச்சு. சோ இவர் நினைச்ச மாரி பல முடிவுகளை எடுக்க முடியுது. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பல படையெடுப்புகளை நிகழ்த்துறாரு. பல பகுதிகளை தன்னோட இணைச்சுக்கணும்னு பண்றாரு. சோ அப்படி அவர் முக்கியமா ஒரு சில பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுத்தார். அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மத்திய மாகாண பகுதியை ஆட்சி செய்யறவங்க தான் துர்காவதி. சோ இவர்கள் மீது வந்து போர் கொண்டு அந்த கோண்டுவானா பகுதிகளை வந்து கைப்பற்றாரு. ஆனா இவர் வந்து ஒரு நல்ல பெண்மணி, நல்ல ஆட்சியாளர். இவரால எந்த ஒரு பாதிப்பும் அக்பருக்கு கிடையாது. இருந்த போதிலும் இவர் அந்த அரசை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக மேற்கொள்ளுவார். ஆனா இதே நினைப்புல என்ன பண்றாருன்னா, அக்பர் கீழ இருக்கக்கூடிய அகமது நகர்ல போய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சந்த் பீவி கிட்ட போர் தொடுக்கிறாரு. ஆனா சந்த் பீவியுடைய வலிமையான படை அக்பருடைய படையினால வெற்றி கொள்ள முடியல. சோ அதனால சந்த் பீவி கிட்ட இருந்து அந்த பகுதிகளை அக்பரால கைப்பற்ற முடியல. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது மேவார் பகுதியை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ராணா உதய் சிங் கிட்ட இருந்து அக்பர் வந்து 1568ல சித்தூரையும் 69ல ராத்தம்பூரையும் கைப்பற்றாரு. ஆனா இருந்தாலும் ஒரு சில மேவார் பகுதிகள் இன்னமும் அந்த ராணாவுடைய அதாவது மேவார் அரசர்கிட்டயே தான் இருக்கு. அப்படி ராணா உதய் சிங்குக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கக்கூடிய ராணா பிரதாப் கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை 1576ல மீண்டும் அக்பர் வந்து அதை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தளபதியான மான் சிங்க அனுப்பி வைக்கிறாரு. மான் சிங்க்கும் ராணா பிரதாப்க்கும் 1576ல ஹால்டிகாட் போர் நடக்குது. இந்த போர்ல ராணா பிரதாப் சிங் தோல்வியுறாரு. அதனால தன்னுடைய குதிரையின் மேல ஏறி சேத்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையின் மேல ஏறி இவரு தப்பி ஓடி காடுகள்ல இருந்து தன்னுடைய தொடர்ந்து அந்த எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சோ இது மாதிரி பல பகுதிகளை கைப்பற்றாரு. இவர் குஜராத் பகுதியை கைப்பற்றதுனால இங்கிருந்து கடல் வாணிகம் அரேபியர்களுடையும் ஐரோப்பியர்களுடையும் நடக்கக்கூடிய அந்த கடல் வாணிகத்திற்கு ஒரு நல்ல தொடர்பாக அமையுது. அது மட்டும் இல்லாம இந்த அக்பருக்கு கீழே தான் இந்த பீகார் வங்காள பகுதிகள் இருந்ததுனால வங்காளத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்தின் வழியாக சீனா, மத்திய ஆசிய பகுதிகளுக்கு வணிக தொடர்பும் நல்ல உழவும் மேற்படுகிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இவருடைய ஆட்சி பகுதியானது வடக்கே காஷ்மீர் வரைக்கும், அடுத்தது தெற்கே அகமது நகர் வரைக்கும், மேற்கே இந்த குஜராத் காந்தகார் இது வரைக்குமே நடக்குது. காந்தகார் வரைக்கும், கிழக்கே வந்து வங்காளம் வரைக்கும் இப்படி 4 திசைகளிலும் பறந்து விரிந்திருக்கிறதா இருக்கு. ஒரு பேரரசை, ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. சோ இப்படி உருவாக்கிய இந்த அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னா 1605ல இயற்கையை எழுதுறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்ரா நகர்ல இயற்கை எழுதுறாரு. சோ இவருடைய உடலை ஆக்ராவுல இருக்கக்கூடிய சிக்கந்தரால நல்லடக்கம் செய்யறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இவருடைய கொள்கைகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. அக்பருடைய கொள்கைகள். வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களுக்கு ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் அக்பர். அதாவது போர் செஞ்சுதான் பல பகுதிகளை நம்ம கிட்ட கொண்டு வர முடியும் அப்படிங்கறத விட அன்பினால நம்ம வந்து பல பகுதிகளை நமக்கு கீழே கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இவர் வந்து நன்கு உணர்ந்திருக்காரு. அதனால ஒரு சில திருமண உறவுகளையும் மேற்கொள்றாங்க. இந்த முகலாய ஆட்சி காலத்துல இருக்கவங்க எல்லாம் யாரும் ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கிடையாது. பல பேரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஜஹாங்கீர்லாம் 20 பொண்டாட்டி. சோ அந்த மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி பல திருமண உறவுகள் மூலமா வந்து தன்னுடைய பகுதிகளையும் விரிவுபடுத்தி இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். அதாவது இந்த பிரபுக்கள் முன்னாடி முகலாயர்கள் வரத்துக்கு முன்னாடில இருந்து இந்திய பகுதிகளை ஆட்சி செய்ய முடியும்.
சோ அந்த ரஜபுத்திரர்களுடைய உறவுகள் இருந்துச்சு அப்படின்னா தன்னுடைய அரசு வலிமையானதாக இருக்கும், மிகப்பெரிய பரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திருமண உறவுகளையும் அவர்களுடைய கொள்கைகளையும் அந்த மதத்தையும் மதித்து நடக்கிறார்கள். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். அதாவது ஜிஸ்யா வரிய முதல்ல குத்புதீன் ஐபக் அவர்கள் விதிச்சிருப்பார். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி டெல்லி சுல்தானிய காலத்துல இருந்து வசூலிக்கக்கூடிய இந்த ஜிஸ்யா வரிய வந்து அக்பர் வந்து முதல்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த ஜிஸ்யா வரி வந்து இந்துக்கள் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுவார். அதாவது ஜிஸ்யா அப்படிங்கிறது என்னன்னா, முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இந்த பகுதியில இருப்பதற்காக கட்டக்கூடிய ஒரு வரிதான் வந்து ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரியான அந்த ஜிஸ்யா வரியை இவர் நீக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்துக்கள் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரி. அது என்ன பயணிகள் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்துக்கள்லாம் புனித யாத்திரை போவாங்கல்ல, இப்ப எப்படி முஸ்லிம்கள்லாம் புனித யாத்திரை போறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கும் புனித யாத்திரை இருக்கு. அந்த மாதிரி புனித யாத்திரை போகும் பொழுது ஒரு சில வரிகள் செலுத்தினாதான் புனித யாத்திரை போக முடியும் அப்படின்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி புனித யாத்திரை செல்வதற்காக இந்துக்கள் செலுத்தி வந்த வரியினையும் அவர்கள் செலுத்தி வந்திருந்த ஜிஸ்யா அப்படிங்கிற வரியினையும் இந்த அக்பர் வந்து நீக்கியிருப்பாரு. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. முகலாய ஆட்சியாளர் யார் வந்து ஜிஸ்யா வரியை வந்து நீக்கி இருப்பாருன்னு கேட்பாங்க. அக்பர். அதே மாதிரி மறுபடியும் ஒருத்தர் வந்து விதிப்பார். இவர் நீக்குவாரு. இவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்துக்களை பிடிக்காதனால மறுபடியும் இதே வரிய விதிப்பார். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்படி இந்த இந்துக்களுடைய மதத்தினை கொள்கையினை போற்றினாரு. அது மட்டும் இல்லாம இந்த இந்துக்களுடைய உறவுகளையும் மேற்கொண்டாருன்னு பார்த்தோம்ல. சோ அப்ப ரஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அக்பர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படின்றாங்க. அப்படி யார கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்பர் வந்து ராஜா பார்மல் அப்படிங்கிற ஒரு ரஜபுத்திரருடைய மகளான ஹர்காபாய் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்திருப்பாங்க. சோ இந்த ஹர்காபாயை தான் பின்னால ஜோதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள். ஓகேங்களா? சோ ஜோதா அக்பர் கதையை நம்ம பார்த்திருப்போம். அப்படி பிரபலமான அந்த ஜோதா வந்து ஒரு இந்து பெண்மணி. சோ அவர் ரஜபுத்திரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா பார்மலுடைய மகள். ஓகேங்களா? சோ இப்படி இவர் இந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டதோடு நிறுத்தவில்லை. சோ இவருடைய மகன் இவங்களுக்கு பிறந்த இவங்களுடைய மகனான சலீம், அதாவது பின்னால ஜஹாங்கீர்னு அறியப்படக்கூடிய இந்த மகனுக்கும் அக்பருடைய மகனுக்கும் என்ன பண்ணுவாருன்னா ஒரு இந்து பெண்ணை திருமணம் செய்து வைப்பார். சோ அந்த பெண் யாருடைய மகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா பகவன் தாஸுடைய, அதாவது ராஜா பார்மலுடைய மகன் தான் ராஜா பகவன் தாஸ். இவங்களுடைய மகன் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மகள்ல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் மட்டும் கல்யாணம் பண்ணதும் இல்லாம தன்னுடைய பையனுக்கும் இந்த ரஜபுத்திர வம்சத்துல, அதாவது ராஜா பார்மல் வம்சத்துல பிறந்தவர் தான் ராஜா பகவன் தாஸ். இவருடைய மகளுக்கு இவருடைய மகனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். ஓகேங்களா? பேரரசரின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்கள் பணியமர்த்தினார். சோ இந்த மாதிரி திருமண உறவுகள் கொண்டதுனால அவர்களுடைய அந்த குடும்பத்தார்களை வந்து தன்னுடைய அரசவையில உயர்ந்த பதவிகள்ல பணியமர்த்துறாரு. ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒரு முறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். காபூல் ஞாபகம் இருக்கு, ஆப்கானிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் வந்து காபூல். இந்த மேப்ல இங்க இருக்கும். சோ இந்த பகுதியில வந்து ஆளுநரா வந்து ராஜா மான்சிங்க அனுப்பி வச்சிருப்பாரு. இதே மான்சிங் தான் வந்து ஹால்டிகட் போர் நடத்தினவரும் கூட. ஓகேங்களா? அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூஃபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பினை பெற்றிருந்தனர். கொஸ்டின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க. அக்பருடைய மதிப்பிற்குரிய சீக்கிய குரு யாருன்னு அப்படின்னு கேட்கலாம், ராம்தாஸ். அதுக்கு அடுத்தது சூஃபி துறவி யாருன்னு கேட்கலாம், சலீம் சிஸ்டி. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அமிர்தசரஸ்ல ஹர்மிந்தர் சாஹிப் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல, அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவில்னு சொல்லக்கூடியதுதான் வந்து இந்த ஹர்மிந்தர் சாஹிப். சோ இந்த இடம் வந்து இந்த குரு ராம்தாஸுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இவர்கிட்ட இருந்த அன்பினாலதான், அக்பருக்கு இவர் மேல இருந்த அன்பினாலதான் மதிப்பினாலதான் பரிசா வந்து வழங்கியிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துலதான் ஹர்மிந்தர் சாஹிப் அப்படிங்கிற கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பெற்ற
இபாதத் கானா எனும் மண்டபத்தில் அனைத்து மத அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினார்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். சோ இவர் வந்து அனைத்து மதங்களையும் போற்றி இது பண்ணாரு. சோ அப்படிங்கும் பொழுது அந்த மத உரையாடல்கள் எல்லா மதங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு நினைச்சவர் தான் அக்பர். சோ அதனால இந்த மத உரையாடல்கள் பல்வேறு மதங்களை சார்ந்த அறிஞர்கள் வந்து உரையாடுவதற்காக இருந்த இடம் தான் வந்து இந்த இபாதத் கானா. சோ இந்த மண்டபத்தை கட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர். ஓகேங்களா? சோ இதுதான் அக்பருடைய ஆஹ் கடவுள் கொள்கைன்னு சொல்லலாம். இல்லைன்னா கொள்கை, மத கொள்கைன்னு சொல்லலாம். அடுத்தது பண்பாட்டு பங்களிப்பு. அக்பர் என்னென்னலாம் வந்து இந்த பண்பாட்டிற்காக பங்களிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பத்தி எல்லாம் நம்ம அக்பருடைய காலங்களை எல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட அவருடைய சொந்த நூலகத்துல 4000த்திற்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்துள்ளன. பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அபுல் பைசி, அப்துல் ரஹீம் கான் இ கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியர்களான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பருடைய அவையில் இடம்பெற்றிருந்தனர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோரும் அக்பருடைய அவையில் அலங்கரித்தனர். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இவருடைய காலத்துல இருந்த இந்த இலக்கிய பண்பாட்டாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இலக்கியங்கள்னு ஒண்ணு இருந்தாதானே நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்மளுடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இவர் இந்த பண்பாட்டிற்காக அளித்த பங்களிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நூல்கள் வந்து இவருடைய நூலகத்துல வச்சிருக்காங்க. ஒரு 4000த்திற்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள், கையால எழுதப்பட்ட பல நூல்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அபுல் பாசல், அபுல் பைசி, அப்துல் ரஹீம் கான் இ கான் அப்படிங்கிற நூல் ஆசிரியர்களை ஆதரிச்சிருக்காரு. கதையாசிரியரான பீர்பால ஆதரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய திறமையான அதிகாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா பகவந்தாஸுடைய மகன் தான் யாரு? ராஜா மான்சிங். இவங்க எல்லாருமே அக்பருடைய அறவையை அலங்கரித்தார்கள். அது மட்டும் இல்லாம பாடலாசிரியர் இசை மேதியமான தான்சேன் அக்பருடைய அவையில இருந்திருக்காரு. ஓவியரான தஷ்வந்தும் அக்பருடைய அவையை அலங்கரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அக்பர் 1605 இறந்துருவாரு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருடைய மகனான ஜஹாங்கீர் அவர்கள் ஆட்சி ஏற்பாரு. இதுக்கப்புறம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஷார்ட் நோட்டா தான் கொடுத்திருப்பாங்க. அக்பரை மட்டும்தான் வந்து விரிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது ஜஹாங்கீர் எப்போ ஆட்சி ஏறுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1605 அரியணை ஏறுறாரு. 1627 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. ஓகேங்களா? இவருக்கு அடுத்து இவருடைய மகன் வந்து ஷாஜஹான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அவுரங்கசீப். சோ இவங்கள பத்தி நம்ம வந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஷாஜகான், ஜஹாங்கீர் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய கால நிகழ்வுகள் என்ன, அதுக்கடுத்து ஷாஜஹானுடையது, அவுரங்கசீப், அது மட்டும் இல்லாம இந்த முகலாயர்களுடைய நிர்வாக முறையை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். For more videos, stay tuned with Beer Book. Thank you.